இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம தனுசு ராசிக்காரர்களுக்கு நவம்பர் 2025 எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறது. சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல், மூட நம்பிக்கையில் போகாமல், பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள்ள போகாமல், ஒரு கிரகத்தின் சஞ்சாரை பொறுத்து, அதாவது ஆண்டு கிரகம் ஆகிய குரு, சனி, ராகு எதுவாக இருந்தாலும் சரி, மாதம் ஒரு ராசியை விட்டு ஒரு ராசி மாறக்கூடிய மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற புதன், செவ்வாய், சுக்கிரன், சூரியன் போன்ற கிரகங்கள் பெயர்ச்சியானாலும் சரி, தனுசு ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு தாக்கத்தை வருகிற நவம்பர் 2025 ஆண்டில் இருக்கக்கூடிய நவம்பர் மாதம் எத்தகைய ஒரு தாக்கத்தை கொடுக்க போகிறதுங்கிறது நம்ம துல்லியமான அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்தை மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். இந்திய வேத ஜோதிடம் மூலமாக பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, தனுசு ராசிக்கு ராசி அதிபதி நவம்பர் முதலே பார்த்தீங்கன்னா அதிவக்ரமாக கடகத்துக்கு வந்துடுறார். அதாவது 7ஆம் இடத்துல மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு, ராசியை பார்த்துட்டு இருந்த குரு 8ஆம் இடத்துக்கு உச்சம் பெறுகிறார். இது எது மாதிரி அமைப்பை கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிராவலிங், கொஞ்சம் பண விஷயத்தில் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக வரக்கூடிய செகண்டரி இன்கம், போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் வருது, குடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் ஒரு அமௌண்ட் அடுத்தவங்களோட மணி நமக்கு வருது, ஒரு சுப விரயம் செய்து நமக்கு பணம் வருதுங்கிற மாதிரி நல்ல கேஷ் ஃப்ளோவை கொடுக்கக்கூடிய, இதுவரை தனுசு ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் செலவுகள், கடன் பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருந்தவங்களுக்கு கொஞ்சம் ஒரு நிவாரணம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. இது எப்படின்னா, நவம்பர் முழுக்கவே பார்த்தீங்கன்னா குரு அதிவக்ரமாக கடகத்தில் உச்சம் பெறுகிறார். அது ஒரு நல்ல விஷயம். அதுக்கப்புறம் சனி 4ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்த்து நிறைய வேலை நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக நிறைய லாஸ்ட் 4-5 மந்த்ஸாகவே அதிகமான வேலை பளு, ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷனை கொடுக்க கொண்டு இருக்கக்கூடிய சனி இப்போ குருவின் பார்வை சனி மேலே விழுகிறார். ஸோ அந்த சனியோட உக்ரம் குறையும், கொஞ்சம் வேலை பளு குறையும், கொஞ்சம் மைண்டு செட்டில் ஆகும். முதல்ல இருந்த மாதிரி நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீலிங் கொடுக்காது. அது ஒரு நல்ல அமைப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்க்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, ராகு 3ஆம் இடத்திலும் கேது 9ஆம் இடத்திலும் இருந்து அந்த ராகு குருவின் பார்வையிலேருந்து விலகிறார். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்னா, உங்களுக்கு ராகு குரு பார்வையிலேருந்து விலகி 3ஆம் இடத்துல இருக்கும் பொழுது கொஞ்சம் டிராவலிங் அது மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் சௌரிய குறைவுகள் இருக்கலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக உறவுகள் விஷயமாக, இளைய சகோதரர்கள், தந்தையார் விஷயங்கள், இதிலெல்லாம் கொஞ்சம் கவனங்கள், அவங்களோட உடல்நிலையில் அக்கறை தேவைப்படக்கூடிய அமைப்புகள் இந்த ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரங்கள் கொடுக்குதுங்க. அதே சமயத்தில் மாத கிரகம் பார்த்தீங்கன்னா, அந்த புதன், செவ்வாய், சூரியன், சுக்கிரன்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு குருவின் பார்வை மாதத்தின் செகண்ட் ஹாஃப்ல